வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஸ்பெசிஃபிக்காக இப்போது ஒரு பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒரு ரீஜன் இசட் பிளேனில் ஒரு ரீஜனும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கிவன் பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அதோட இமேஜ் என்னவாக இருக்கும், டபிள்யூ பிளேனில் அதோட இமேஜ் என்னவாக இருக்கும், இந்த ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, அதோட ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போது பாயிண்ட்ஸும் அதோட இமேஜஸும் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ராப்ளம்ஸ் போட போகிறோன்னா, ஒரு பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒரு ரீஜன் இந்த இசட் பிளேனும் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட இமேஜ் இந்த டபிள்யூ பிளேன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த ஹாஃப் பிளேன் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அண்டர் டபிள்யூ ஈக்குவல் டு IZ + I. ஓகேவா? ஸோ இந்த ஹாஃப் பிளேன் என்னது எக்ஸ் கிரேட்டர் தென் 0. எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்றது என்னென்னா, இது நம்மளோட ரியல் லைன், இது இமேஜினரி லைன். தட் இஸ் ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். எக்ஸுன்றது எங்கே ரியல் பார்ட் தானே இல்லையா? ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா இந்த ரைட் சைட் ஹாஃப் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. ஸோ அதனால் நான் டாட்டட் லைனில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், டார்க்காக டாட்டட் லைனில் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0னா ஒய் ஆக்சிஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நாட் இன்க்ளூடட். ஸோ இந்த ரைட் சைட் இந்த ஃபுல் போர்ஷன் ஸோ இதோட இமேஜ் டபிள்யூ பிளேனில் என்ன, அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டபிள்யூ ஈக்குவல் டு IZ + I, இதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ரைட். ஸோ இதோட இமேஜ் அண்டர் திஸ் மேப்பிங் என்ன வரும், அதுதான் கொஸ்டின். இப்போது நம்ம ரியல் நம்பர்ஸில் போடும்போது ஃபங்க்ஷன் வந்து பிளாட் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு பிளேன் தான் எடுத்துப்போம். அதாவது ஹரிசாண்டல் லைனில் டொமைனும் வெர்டிக்கல் லைனில் கோடொமைனோட பாயிண்ட்ஸும் எடுத்துப்போம் இல்லையா? ரியல் அனாலிசிஸில் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை மேப்பிங்ஸ் டிஃபைன் பண்ணும்போது. பட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் அது போல் பண்ண முடியாது. ஏன்னா காம்ப்ளெக்ஸில் நம்ம வந்து பிளேன்ஸ் பற்றி தான் படிக்கிறோம். அப்போது நம்ம டொமைன் டிஃபைன் பண்ணுறதுக்கே என்ன வேணும், நமக்கு ஒரு பிளேன் வேணும். அப்போது கோடொமைன் வந்து தனியாக இன்னொரு பிளேனில் தான் போடணும். ஸோ எப்போவுமே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் டொமைன்றது இசட் பிளேன், கோடொமைன்றது வந்து டபிள்யூ பிளேன். ஸோ இப்படி தனித்தனியாக தான் எடுக்கணும். இதுதான் டொமைனில் இருக்கிறது. இதோட இமேஜ் இங்கே என்ன வருன்றதை தான் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. இப்போது இசட்ன்றது எப்போவுமே என்ன எடுத்துப்போம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யா, டபிள்யூன்றது என்ன U + IV. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில். ஓகே, இதை எடுத்துகிட்டு இந்த கொடுத்துருக்க பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ U + IV ஈக்குவல் டு I × X + IY + I. ஓகே, இப்போ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ண போகிறோம். ரைட் சைடில் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணிவிட்டு அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸோட ஈக்குவேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அது பண்ணிங்கனாலே 90% ஆஃப் த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டட். ஸோ இங்கே I × X + IY இருக்குல்ல, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ IX - Y + I. ஸோ ரியல் பார்ட் என்ன வரும், -y ப்ளஸ் I × இமேஜினரி பார்ட் என்ன, X + 1. ஓகேவா? ஸோ இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸோட இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். இங்கே ரியல் பார்ட் என்ன, U, இங்கே ரியல் பார்ட் -V. ஸோ U ஈக்குவல் டு -y, U ஈக்குவல் டு -y. இங்கே இமேஜினரி பார்ட் V, இங்கே இமேஜினரி பார்ட் என்ன, X + 1. ஸோ ஈக்குவேட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ எல்லா ப்ராப்ளம்லையும் இந்த டைப்பில் வர எல்லா ப்ராப்ளம்லையும் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? என்ன பண்ணுறோம், அதாவது Z ஈக்குவல் டு X + IY, W ஈக்குவல் டு U + IV போட்டுட்டு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணி ஈக்குவேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வருவோம், எதோட இமேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸ் கிரேட்டர் தென் 0 தானே. எக்ஸ் கிரேட்டர் தென் 0 எடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் டேர்ம்ஸே இல்லை. அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை விட்டுறலாம். இங்கே தானே எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே இந்த எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்ற கண்டிஷனை இம்போஸ் பண்ணுவோம். ஸோ V ஈக்குவல் டு X + 1, இதுதான் நமக்கு இருக்க ஈக்குவேஷன். ஸோ இங்கே எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா அப்போ என்ன ஆகும், திஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 + 1 இல்லையா? ஏன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 தானே கிவன். ஸோ அப்போ என்ன ஆகும், V கிரேட்டர் தென் 1 ஆகிடுமோ, அவ்வளோதான். ஸோ அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்ற ஹாஃப் பிளேனோட இமேஜ் என்னென்னா V கிரேட்டர் தென் 1, அவ்வளோதான். ஸோ ப்ராப்ளம் முடிஞ்சுது. இப்போ இதை கிராஃபிக்கலி எப்படி போடலாம் அப்படின்னா, எக்ஸ் கிரேட்டர் தென் 0 நான் சொல்லிட்டேன். இப்போது ரைட் சைடில் வந்துடும் V கிரேட்டர் தென் 1. இப்போ டபிள்யூ பிளேனில் போடும்போது ஹரிசாண்டல் லைன், எப்போவுமே ஹரிசாண்டல் லைன் ரியல் பார்ட், வெர்டிக்கல் லைன் இமேஜினரி பார்ட். இது டபிள்யூ பிளேனுன்றதுனால ரியல் பார்ட் வந்து U, இமேஜினரி பார்ட் வந்து V. ஸோ இது U ஆக்சிஸ், இது V ஆக்சிஸ். இப்போ V வந்து 1 அப்படின்னா இங்கே வரும் இல்லையா, V ஈக்குவல் டு 1னா இதுதான். ஸோ இதை நான் டாட்டட் லைனில் போட்டிருக்கேன். ஏன் டாட்டட் லைனில் போட்டிருக்கேன்னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் இல்லையா, அதனால் டாட்டட் லைனில் போட்டிருக்கேன். கிரேட்டர் தென் 1னா அப்போது அப்பர் போர்ஷன். ஸோ இங்கே இருக்கிற எல்லா போர்ஷன் இது ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். ஸோ இந்த ரைட் சைடு ரைட் ஹாஃப் பிளேன் இஸ் மேப்டு டு இந்த அப்பர் ஹாஃப் பிளேன். அப்பர் ஹாஃப் பிளேன்னா ஃபுல் அப்பர் ஹாஃப் பிளேன் கிடையாது, V கிரேட்டர் தென் 1க்கு மேப் ஆகிருக்கு. ஓகேவா? தட்ஸ் ஆல்.
அடுத்த ப்ராப்ளம், ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த சர்க்கிள் mod z minus 3 equal to 5 under the mapping w equal to 1 by z. ஸோ இப்போ இந்த மேப்பிங் என்னென்னா w equal to 1 by z. இது என்ன மேப்பிங்? இன்வர்ஷன் இல்லையா? எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் படிச்சிருக்கோம். இது என்னென்னா இன்வர்ஷன். w equal to 1 by z. இதில் mod z minus 3 equal to 5. இந்த சர்க்கிளோட இமேஜ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். முதல்ல இது என்ன சர்க்கிள்ன்றது பார்த்துப்போமா? இப்போது சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா mod z minus a. mod z minus a equal to r. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். இங்கே ஏன்றது என்னென்னா சென்டர் ரெப்ரசன்ட் பண்ணும். a denotes the center and r denotes the radius. ஓகேவா? ஸோ இது இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சென்டர் வந்து 3, ரேடியஸ் வந்து 5 யூனிட்ஸ். ஓகேவா? ஓகே, இது இப்போ இருக்கட்டும். இப்போ w ஈக்குவல் டு 1 by z இல்லையா? ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொன்னேன், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே z ஈக்குவல் டு x plus iy, w ஈக்குவல் டு u plus iv சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வேல்யூஸ் நமக்கு வருது? இப்போது mod z minus 3 equal to 5 இல்லையா? இப்போ நான் கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்வர்ஷன் வந்தால் மட்டும் ப்ராப்ளம் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஃபார் சிம்பிளிஃபைடு கேல்குலேஷன், அந்த பர்பஸ்க்காக தான். ஓகேவா? இதே இன்வர்ஷன், அதாவது w ஈக்குவல் டு 1 by z இருக்குல்லையே, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மட்டும் ஸ்லைட் வேரியேஷன் இந்த ப்ரொசீஜர். இப்போ mod z minus 3 equal to 5 இதான் நம்மளோட கிவன் டொமைனில் இருக்கக்கூடிய டொமைனில் இருக்கக்கூடிய ரீஜியன். இப்போது w ஈக்குவல் டு 1 by z தான் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஒரு z ஈக்குவல் டு 1 by w. ஸோ இந்த z minus 3 இருக்கிற பிளேஸில் நான் zக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? 1 by w. ஸோ 1 by w minus 3 equal to 5. இப்போது wக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். w ஈக்குவல் டு என்னது? u plus iv minus 3 equal to 5. ரைட்டா? ஓகே, இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? 1 minus 3 into u plus iv by u plus iv equal to 5. இது மாடுலஸ் இல்லையா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். இந்த u plus iv இங்கே வந்ததுன்னா மாடுலஸ் 1 minus 3u minus 3iv equal to 5 into மாடுலஸ் u plus iv. ஸோ மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 ஆகிடும். மாடுலஸ் u plus iv த ஹோல் ஸ்கொயர். ஸோ மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? Modulus of a complex number என்ன வரும்? Square of real part plus imaginary part. Square of imaginary part. இங்கே real part என்ன? 1 minus 3u. So 1 minus 3u the whole square plus 9v square is equal to 25 into u square plus v square. So இப்போ இதை expand பண்ணிங்கன்னா 1 plus 9u square minus 6u plus 9v square equal to 25u square plus 25v square. இப்போது எல்லா டேர்ம்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா என்ன வரும்? இப்போது 25u square minus 9u square என்ன வரும்? 16u square plus 16v square plus 6u minus 1. 6u minus 1 equal to 0. ஓகேவா? ஸோ த்ரூ அவுட் 16 டிவைட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் 3/8u மைனஸ் 1/16 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஈக்குவேஷன் பியூர்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் u அண்ட் v. அதாவது நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம் இல்லையா? இசட் பிளேனில் அதோட இமேஜ் இதுதான். இந்த w பிளேன். இப்போ இது என்ன ஈக்குவேஷன்றதை நம்ம எழுதணும். இப்போது இது வந்து செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இல்லையா? பார்த்தாலே தெரியுது சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான். நம்ம அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா? சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ax ப்ளஸ் 2by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இது சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். அடுத்தது ப்ராடக்ட் xy டேர்ம்ஸ் இருக்கக்கூடாதீங்க. ஓகேவா? அப்போ தான் இது சர்க்கிள் ஈக்குவேஷன். ஸோ இது அது போல் தானே இருக்குது. u ஸ்கொயர் v ஸ்கொயர் ப்ராடக்ட் uv டேர்ம் இல்லை. ஸோ இப்படி இருந்ததுன்னா இதோட சென்டர் என்னென்னா மைனஸ் a, b. ஓகேவா? ஏன்றது என்ன? 2xோட கோஎஃபிஷியன்ட், bன்றது என்ன? 2yோட கோஎஃபிஷியன்ட். மைனஸ் a, மைனஸ் b தான் சென்டர். ரேடியஸ் வந்து ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c. ஸோ இங்கே இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். பட் உங்களுக்கு கொஸ்டினில் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கும்போது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்காது. ஓகேவா? ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். மாடுலஸ் w ப்ளஸ் 3/16 ஈக்குவல் டு 5/16. இங்கேயே நம்ம அரைவ் பண்ணிட்டோம். சர்க்கிள் ஈக்குவேஷன் தான், இமேஜும் ஒரு சர்க்கிள் தான் சொல்லி அரைவ் பண்ணிட்டோம். பட் இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இது எப்படி இந்த ஃபார்மேட்டுக்கு அரைவ் பண்ணுறது, அதுதான் இங்கே இந்த ஸ்டெப்பில் சொல்லியிருக்கோம் நம்ம. புரிஞ்சப்போ இது வரைக்கும் ஓகே. இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதோட சென்டர் என்ன சொன்னால் 2xோட கோஎஃபிஷியன்ட் 2yோட கோஎஃபிஷியன்ட் இல்லையா? இங்கே பொறுத்த வரைக்கும் 2u 2vயோட கோஎஃபிஷியன்ட். இங்கே 2uவோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்னாக்க மைனஸ் 3/16. ஓகேவா? அடுத்தது 2v வந்து v டேர்மே இங்கே இல்லை, அதனால் 0. ஸோ சென்டர் வந்து மைனஸ் 3/16, 0. அண்ட் ரேடியஸ் வந்து என்னது? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c. cன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதுதான் ab இல்லையா? மைனஸ் a மைனஸ் b இது.
ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/256 + 0 + 1/16. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5/16. ஸோ சென்டர் தெரியும், ரேடியஸ் தெரியும். இப்போது இது வந்து இந்த சென்டர் வந்து நீங்கள் இங்கே இமேஜினரி பார்ட் 0 ஆகிடுச்சு. சப்போஸ் இமேஜினரி பார்ட் இருந்ததுன்னா அதை எப்படி எழுதிக்கணும் நம்ம -3/16 + I into imaginary part எழுதிக்கணும். ஸோ the image is also a circle with center at -3/16, 0. ஓகேவா, தட் இஸ் -3/16 + 0i and radius equal to 5/16. ஸோ அப்போ அதை எப்படி எழுதணும்? மாடுலஸ் W. ஏன் Wன்னு எழுதுகிறோம்? இது வந்து W பிளேனில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். W minus of minus plus 3/16 equal to 5/16. ஓகேவா, புரிஞ்சுதா? ரைட், நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Find the image of x greater than 0 and 0 less than y less than 2 under the mapping w equal to iz plus 1. ஸோ இங்கே வந்து என்ன ரீஜன் கொடுத்துருக்காங்கன்னா x பாசிட்டிவ், ஓகேவா, அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0 less than y less than 2. ஸோ அப்போ எப்படி உங்களுக்கு கிராஃப் வரும் அப்படின்னா இசட் பிளேனில். ஸோ இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட், ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0னாக்கா ஆப்வியஸ்லி என்ன வரும்? இந்த ரைட் சைட் ஃபுல்லாக வரும். பட் இது ஃபுல்லாக கொடுக்கல. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா y lies between 0 to 2. ஸோ y equal to 0னாக்கா x axis, y equal to 2னா somewhere here. ஸோ அப்போது இங்கே வந்து ஒரு டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அண்ட் 0 to yனா இங்கேயும் டாட்டட் லைனில் வரணும், ஓகேவா, டாட்டட் லைனில். ஸோ அப்போ அந்த இன்பிட்வீன் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த போர்ஷனோட இந்த ஸ்ட்ரிப் இந்த சைட் கிடையாது, ஏன்னா இந்த சைட் போனீங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் 0 ஆகிடும். ஸோ இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த போர்ஷனோட இமேஜ் இந்த மேப்பிங்கில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்? z equal to x plus iv, w equal to u plus ivன்னு எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ u plus iv equal to I into x plus iv plus 1. ஓகேவா, ஸோ ix minus y plus 1. ரியல் பார்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க. 1 minus y plus ix equal to u plus iv. Equate real and imaginary parts. u equal to 1 minus y and v equal to x. ஸோ இது வரைக்கும் அரைவ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கிவன் கண்டிஷனுக்கு போகணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? எக்ஸ் கிரேட்டர் தென் 0. இங்கே எக்ஸே இல்லை, அதனால் இங்கே அப்ளை பண்ண முடியாது, இங்கே தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா அப்போ வியும் என்ன ஆகும் உங்களுக்கு? வி இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 0. அடுத்தது 0 less than y less than 2. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ 0 less than y less than 2. இங்கே வேணால் 1 minus yன்னு இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ த்ரூ அவுட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த லெஸ் தென் சிம்பிள் என்ன ஆகும்? இன்வெர்ட் ஆகிடும், கிரேட்டர் தென் ஆகிடும். ஸோ 0 greater than minus y greater than 2. அடுத்து 1 ஆட் பண்ணுங்கள். த்ரூ அவுட் 1 ஆட் பண்ணிங்கன்னா 1 greater than 1 minus y greater than 1 minus 2. அப்போ என்ன மீனிங்? 1 greater than 1 minus y greater than -1. ஸோ 1 minus y lies between -1 and +1. பட் 1 minus yன்றது என்னது? u lies between -1 to +1. ஸோ அப்போ இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து இசட் பிளேன் சொன்னோம் இல்லையா, இது என்னது? இசட் பிளேன். இப்போ நெக்ஸ்ட் W பிளேன் ட்ரா பண்ணுறோம் பாருங்கள். W பிளேனில் ஹரிசான்டல் லைன் வந்து U ஆக்சிஸ், வெர்டிக்கல் லைன் வந்து V ஆக்சிஸ். முதல்ல என்ன எடுத்துக்கிறோம்? V greater than 0. V எங்கே பாசிட்டிவாக இருக்கும்னாக்கா இங்கே மேல் அப்பர் ஹாஃப் பிளேன் ஃபுல்லாக, தட் இஸ் ரெண்டு சைடும், இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டும் செகண்ட் குவாட்ரண்ட்டும். அடுத்தது U வந்து -1 to +1. யூவோட வேல்யூ இது ஆரிஜின். u -1னா மேபி இங்கே இருக்கும், u +1னா இங்கே இருக்கும், u -1னா இங்கே இருக்க போகுது, ஓகேவா. ஸோ இங்கே டாட்டட் லைனில் போட்டுக்கோங்க. ஏன் டாட்டட் லைனில் போடுறோம்? ஸ்ட்ரிக்ட்லி, ஓகேவா. ரெண்டு இன்இக்வாலிட்டியுமே எப்படி இருக்குது நமக்கு? ஸ்ட்ரிக்ட்லி. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு தான் இங்கேயும் வந்து என்ன வரும் உங்களுக்கு? டாட்டட் லைன் தான் வரும். இது கீழே போகாது, ஏன்னா v greater than 0 இல்லையா. ஸோ அப்போ இந்த போர்ஷன் தான் உங்களோட இமேஜ், இந்த ஸ்ட்ரிப். ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ இப்படி இருக்க இந்த ஹரிசான்டலாக இருக்கிற இந்த ஸ்ட்ரிப் வந்து இந்த ஸ்ட்ரிப்புக்கு மேப் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இதே தான் ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர்? z equal to x plus iy, w equal to u plus iv. சப்ஸ்டியூட் பண்ணி ரியல் இமேஜினரி பார்ட்ஸ் செப்பரேட் பண்ணிவிட்டு கண்டிஷன் இம்போஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்வர்ஷன் நான் மட்டும்தான் என்ன பண்ணுறோம்? z இருக்க பிளேஸில் 1/wன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வரோம், ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த ரெக்டாங்குலர் ரீஜன் x equal to 0, y equal to 0, x equal to 2, y equal to 1 under w equal to IZ, ஓகேவா. ஸோ ரெக்டாங்குலர் ரீஜன், ரெக்டாங்கிள்னாலே இட் இஸ் பவுண்டட் பை 4 லைன்ஸ் இல்லையா. என்னென்ன 4 லைன்ஸ் இது? x equal to 0, y equal to 0, ஓகேவா. ஸோ ட்ரா பண்ணி பார்ப்போமா? இது இசட் பிளேன். ஸோ x equal to 0னாக்க வெர்டிக்கல் லைன் இல்லையா, இது x, இது y. x equal to 0னா வெர்டிக்கல் லைன், y equal to 0னா ஹரிசான்டல் லைன். அடுத்தது x equal to 2, x equal to 2னா somewhere here. அடுத்தது y equal to 1, y equal to 1னா somewhere here. ஸோ இது y equal to 1, இது x equal to 2.
ஸோ இந்த ரெக்டாங்கிளோட இமேஜ் என்ன அண்டர் திஸ் மேப்பிங் என்னன்றது கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ப்ராப்ளமுக்குமே என்ன ப்ரொசீஜர், z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவி எடுத்துக்கோங்க, w ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி இந்த மேப்பிங்கில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ யூ ப்ளஸ் ஐவி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ஸோ ஐஎக்ஸ் மைனஸ் ஒய், ஸோ யூ ப்ளஸ் ஐவி ஈக்குவல் டு ஐஎக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ ரியல் இமேஜினரி பார்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா u ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அண்ட் v ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ கண்டிஷன் இம்போஸ் பண்ணலாமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0னா என்ன வந்துடும் உங்களுக்கு, v ஈக்குவல் டு 0. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2னா v ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா v ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2னா v ஈக்குவல் டு 2. அடுத்தது y ஈக்குவல் டு 0 அண்ட் y ஈக்குவல் டு 1. y ஈக்குவல் டு 0னா u ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 1னா u ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இதுவும் மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் தான், பட் பொசிஷன் மட்டும் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.